அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யாஸ். இன்றைக்கி வந்து பருப்பு சோறு ரெசிபி தான். ஒன் பார்ட்டில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். காலைல லேட்டாக எழுந்திரிச்சா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு வந்து சைடிஷ்க்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் கடையல், அதுவும் செய்யலாம். இல்லைன்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி 65 செய்யலாம். சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான், வீட்டில் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு காப்படி உலக்கில் ஒரு உலக்கு அரிசியும் உலக்கு வந்து பருப்பும் எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் நறுக்கிடலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் வதங்கிறதுக்கு இதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லேஸாக கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட வந்து 3 தக்காளி, நல்லா பழமாக இருந்துச்சுன்னா 3 போதும். சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ வந்து ஆனியன் சாப்பரில் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடியும் அதோட ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து சாப் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி. பாருங்கள் சாப் ஆகிடுச்சில்ல. இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் வந்து புதினா, கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதுதான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதோடு வந்து ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்து எல்லாமே பக்கத்தில் பிளேட்டில் வச்சுட்டேன். எண்ணெயில் எல்லாம் உறிஞ்சதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி, ஒரு பச்சை மிளகா அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கலாம். அதோடு வந்து ஒரு அரை கரண்டியில் வந்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பூனில் சொன்னால் 2 ஸ்பூன் அளவு, நான் கரண்டியில் எடுத்தனால அரை கரண்டின்னு சொல்லியிருக்கேன். அதோடு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயமும் தக்காளியும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வந்து எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூளும் கரம் மசாலா வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருக்கேன். அதோட மல்லித்தூளும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், அவ்வளோதான் 2 தான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டானுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு, அப்புறம் வந்து புதினா, மல்லி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் வதங்கினோன்னு நம்ம வந்து அரிசி எடுத்த உலக்குலேயே வந்து ஒரு உலக்குக்கு வந்து 2 உலக்கு தண்ணி நான் வந்து அரிசிக்கு ஊற்றிருக்கேன். பருப்புக்கு எக்ஸ்ட்ரா அரை உலக்கு ஊற்றிருக்கேன். எல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி கொஞ்சம் ஊற வச்சு போட்டோம்னா ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப விதையாக இல்லாமல் இருக்கும் சாப்பிட. நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசினா இந்த மாதிரி ஊற வச்சு செய்யுங்க. நீங்கள் பிரியாணி அரிசி, சீரக சம்பா இல்லை துளசி பச்சை இந்த மாதிரி வேறு ஏதாவது எடுக்கையில் வந்து அது கரெக்டான மெத்தடில் வந்து நீங்கள் செய்யுங்க. இல்லைன்னா குழஞ்சிரும். அவ்வளோதான். ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் தண்ணி வடிச்சிட்டு போட்டுட்டேன். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. காலையில் லேட்டாக இல்லை ஸ்கூலுக்கு டக்குன்னு கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். கொதிச்சிருச்சு. நீ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் திறந்துட்டேன். பாருங்கள் சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாலாம் போட்டு கிளறினோம்னா ரொம்ப காரமாயிரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதோட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
கொலையும் இல்லை, ரொம்பவும் விதையாகவும் இல்லாமல் கரெக்டான இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இதுதான் நமக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். என்னடா எப்போ பாரு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னே சொல்கிறீங்களா? அப்படி தான் என்ன செய்கிறது, எல்லாத்தையும் சொன்னால் தானே பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.